இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நட்சத்திரா? இந்த பேக் கார்ல இருந்ததுமா. இது எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? இதுல என்னென்னமோ இருக்குமா? ஆமா, இந்த சலங்கையும் ஷால்வையும் யாருதுமா? எதுக்கு இப்படி தூக்கி போட்ட? அபூர்வா, என்ன இது? இது அது வந்து அக்காது மாமா. தெரியும். சோபா சந்திரா இறந்து போனப்போ எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொன்னல. அப்போ இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? சொல்லு அபூர்வா, எப்படி வந்துச்சு? அப்பா, இது அம்மா. என்ன நடக்குது அபூர்வா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அக்கா இறந்து போன அன்னைக்கு இதெல்லாம் கார்லயே இருந்துச்சு மாமா. அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க மாமா. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. அக்கா சாவுக்கு காரணம் இந்த பரதநாட்டியமும் சலங்கையும் தானே சொன்னீங்க. அதனாலதான் மாமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இதெல்லாம் உங்க கண்ணுல பட்டா உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா ஆனா இதெல்லாம் அக்காவோட நினைவுகள் மாமா. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்த அக்காவுடைய நினைவுகள் இதெல்லாம். அக்காவை மறக்கிறதுக்காக நீங்க வேணா இந்த நினைவுகள் வேண்டான்னு சொல்லலாம். ஆனா நான் தினமும் சாப்பிடுற சாப்பாடு, வாழ்ற வாழ்க்கை, இது எல்லாத்துலயும் என் அக்கா தான் இருக்காங்க. அந்த பாசத்தை என்னால மறைக்க முடியாது மாமா. அதனாலதான் இது எல்லாத்தையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் அபூர்வா. அவளை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கிற எந்த ஒரு பொருளும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அவளை மறந்து போறதுக்கு, நான் ஒரு சாதாரண மனுஷனா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சுன்னு உனக்கு தெரியாது. தூக்கி போட்டுடு. அது எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுடு. திரும்ப இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன மறுபடியும் பைத்தியக்காரன் ஆக்கிடாது. கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுமா. கனெக்ட் ஆற வரைக்கும் ட்ரை பண்ணு.
நீ எதுக்கு இங்க வந்த? பூமியை காணும்ல, அத பத்தி பேசலாம் தான். உன்னோட அண்ணன் அவளை கண்டுபிடிச்சிட்டானாண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணான். அப்போ கடவுளே, கிடைச்சிட்டாளா? என்னாச்சோ ஏதாச்சுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். என்ன நடந்துச்சு? வேண்டாம் வேண்டாம், கிட்னாப் விஷயம் தெரிஞ்சா அப்புறம் பெரியமா டென்ஷன் ஆயிடுவாங்க. வேண்டாம், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அவ காணாம போனதுக்கு நீயே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அது அவ நம்ம வீட்ல தானே இருக்கா. நம்ம வீட்ல இல்ல, எங்க வீட்ல. பூர்ணி, என்ன பேச்சு பேசுற? நீங்க சும்மா இருங்கம்மா. வந்த வேலை முடிஞ்சதுல நீ கிளம்பு. எப்படியும் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, பூமி வந்ததும் அவளை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். பூமியே பாத்துட்டு கிளம்புறியா? ஐயோ கடவுளே. அதான் அண்ணாவோட சேர்த்து பூமியவும் பார்த்துட்டு போலான்னு சொல்ல வந்தேன். அவங்க எப்ப வராங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் அங்கேயே பார்த்து பேசு. ஆனா அங்க பூமி வரமாட்டாளே. என்னது? அதான் அவளை காணும்ல, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அவ விஷயம் உனக்கு எதுக்கு? நீ அண்ணா கிட்ட பேசு, அது போதும். ஓகே சரி. சரி கிளம்பு. நீ இங்க வரது தெரிஞ்சு அங்க வீட்ல உன்னை திட்டுறாங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னை திட்டுவாங்கல்ல, அதுக்காக தான் அப்படி சொல்றா. நீ போயிட்டு நாளைக்கு காலையில வா. சரி பிரியமா. சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் குலுசு வந்துருவா. எப்படி இருக்காளோ என்னமோ, அவளை பார்க்காம எப்படி போறது? பெரியம்மா சொன்னதுக்கு அப்புறமும் நான் போகலன்னா நல்லா இருக்காது. ஆனா இப்ப போயிட்டா கொலுசையும் பார்க்க முடியாது. என்ன செய்யறது? வழியே சரியா தெரிய மாட்டேங்குதுல்ல. இருந்தா தானே கண்ணுக்கு தெரியறதுக்கு. அப்புறம் எப்படி? இந்த காட்டுல இந்த இருட்டுல நம்ம வெளியில போகணும்னு நினைக்கிறது நல்லதே இல்லை. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அங்க பாத்தீங்களா? ஏய் தைத்தக்கா, இவர்தான் காட்டு ராஜா. காட்டுல வழி தவறி போன நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இவர்தான் பாதுகாவலர்.